கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் சங்கீதம் 1 நாம் சில வசனங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலைக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷி பாக்கியவான்கள் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் வாஞ்சியாய் விருப்பமாய் இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகளை ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றும்படியை ஜெபிக்கிறேனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்துல ஆண்டவர் அவங்க காலத்துல அந்த கனியை கொடுக்கும்படியான கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவர். இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளை நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க காலத்துல அந்த கனியை கொடுக்கணும். அன்ற கர்த்தரோட வேதத்துல வாலிப பிள்ளைகள் பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் வேதத்தில் பிரியமா இருக்கும் பொழுது ஆண்டவரங்க சரியான நேரத்துல சரியான காலத்துல தன் கனியை தந்து அன்று இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க ஆண்டவரே. அவங்ககிட்ட கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் வாய்க்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறேன், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நீதிமான்களுடைய வழியை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நீதிமான்கள் அன்று பனையை போல செழிப்பார்கள் ஆண்டவரே. நீதிமான்களை செம்மையான வழியில நடத்துகிற தேவ நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீரே. ஏசப்பா, இந்த நாட்கள்ல நீதிமான்கள் மேல் ஆண்டவரை, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமான்களின் வழியை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நீதிமான்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஆமென்.